வணக்கம் ஸ்ரீ ஆனந்தம் பங்கட்டம், நல்லா இருக்கீங்களா? வாங்க ரேக்கிக்கு வாங்க, பார்த்துக்கலாம். மாஸ்டர் ரிஷியஸ் போயிட்டு வரட்டும். அப்புறமா உங்களுக்கு அந்த கிளாஸ் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். சரிங்க. ஆக்சுவலாக வந்துட்டு 2 நாள் அவ்வளோ நம்ம பேசாம நம்மளே ஓனாக கட்டிக்கலாமே அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு. அந்த அளவுக்கு நம்மள்ட்ட ஃபண்ட் இல்லைங்க ஸ்ரீ. ஃபண்ட் இருக்கணும், லேண்ட் இருக்கணும். வெறுமனே கிளாஸ் நடத்துறது வந்து நம்ம சோல்ஸை சர்ச் பண்ணுறது மட்டும் தான் பண்ண முடியும். தகுதியான ஆத்மாக்களை தேர்வு செய்ய முடியும். ஆனால் ஃபண்ட் இல்லையே. ஃபண்ட் இருந்தால் தான் நிலம் வாங்க முடியும், ஆசிரமம் கட்ட முடியும். நம்ம எல்லாருமே டெடிக்கேட்டடாக இருக்கோம். பட் எல்லாருமே வந்து மிடில் கிளாஸ் ஆவரேஜ், நம்மளோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு க்ரோர் கணக்கில் கொடுத்து ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நமக்கு இங்கே கர்மிகள் யாரும் இல்லை. அப்படி இருந்ததுன்னா நம்மளும் எல்லாமே வாங்கியிருக்கலாம். எல்லாருமே டெடிக்கேட்டடாக இருக்கும். அவ்வளோதான். நம்மளால முடிஞ்ச ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் கொடுக்குறோம், அவ்வளோதான். நம்ம வேற எதுவும் பெருசாக எக்கனாமிக்கலாக சப்போர்ட் பண்ணுறது இல்லை. அப்படிங்கிறப்ப சர்வரி நடத்துறதுலேயே 1.25 லட்ச ரூபா செலவாகுது சாலிடா. யார் 10 பேர் வந்தாலும் அது லாஸ் தான் நமக்கு. ஆமா, ஆக்சுவலா வந்து நான் 2 ஃபர்ஸ்ட் சடவரைங்க வந்துட்டு 2 வந்துட்டு 3வது வரும்போது எனக்கு ஒரு எதிர்பார்ப்போட தான் இருந்தேன். அந்த 2ல நம்ம போயிட்டு வந்தோம், நம்ம லைஃப் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட இருந்தேன். அந்த 3rd வந்து பார்க்கும்போது உங்கள்கிட்ட நான் பேசினேன்னா 3வது 4வது பேசணும்னு தெரியல. அப்ப நீங்க சொன்னீங்க, அப்பதான் புரிஞ்சது. சரி ரைட்டு, இது கஷ்டம் இருக்கும்போது நம்மளோட கர்மா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரி நம்ம அப்படி எடுத்துக்கலாம். கடவுள் பக்கத்துல நெருங்க நம்ம கர்மா டெஸ்ட்ராயில் ஆயிட்டு இருக்கு. யாருக்கு கிளாஸ் பொறுத்தோ அவங்களுக்கு அந்த கஷ்டம் சீக்கிரமா டெஸ்ட்ராயில் ஆகும். நிறைய கஷ்டங்கள் வந்து டெஸ்ட்ராயில் ஆகும். இதான் மட்டும் நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும், எதுவுமே உங்களுக்கு பெருசா பாதிக்காதுன்னு சொன்னேன். ஆமா, அதுதான் எனக்கு இப்ப அது அந்த ஒரு பாயிண்ட் தான். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த வரும்போது முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன் அப்போலாம். இதோட ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, நம்ம மனசுல ஒரு கேள்வி கேட்டுட்டு இருப்போம். அது எங்கேயாவது ஒரு ஆடியோலயோ இல்ல ஒரு வீடியோல எனக்கெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு தெரியுங்களா அந்த பதில். அவ்வளவு மிராக்கிள் நடக்கும். நான் சமைச்சிட்டு இருக்கேன், எனக்குள்ள ஒரு கேள்வி எழுது. நான் நியூஸ் பேப்பர் கிச்சன்ல வந்து நியூஸ் பேப்பர் விரிச்சு போட்டு அதுலதான் திங்ஸ் எல்லாம் வைப்போம். இது ஒரு 2 இயர்ஸ்க்காக எனக்கு ரியலா நடந்தது. அப்போ வந்து நம்ம மாஸ்டர்கிட்ட தியானம் கத்துக்கிட்டு இருந்தேன், சூத்ர தியானம் கத்துக்கிட்டு இருந்தோம். பாத்தீங்க அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர் விரிச்சு போட்டு நான் வந்து சமைச்சிட்டு இருக்கேன். அப்போ அந்த டாஸ்க் ஓரியன்டா பேசிட்டு இருக்கோம். கரெக்டா அந்த கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். அந்த நியூஸ் பேப்பர்ல ஆன்மீக தகவல்னு சொல்லிட்டு அழகா எனக்கு அதுக்கு பதில் சொல்லியிருந்தேன். ஷாக் ஆயிட்டேன் நான். மாஸ்டர் எங்கேயாவது ஒரு வகையில உணர்த்தி வர்றது, யார் மூலமாவது உணர்த்தி வருது. அந்த நியூஸ் பேப்பர்ல எத்தனைக்கும் அங்கேயேதான் ஒரு 3 மாசமா கிடக்கு. நான் மாத்த கூட இல்லை, அதை பார்த்தது கூட கிடையாது. ஆனா அந்த டாஸ்க் பண்றப்ப அந்த கேள்வி என்னோட பார்ட்னர், அப்ப பார்ட்னர் வச்சு பண்ணுவோம். அந்த மாதிரி அவங்க ஒரு கேள்வி கேட்கறப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறப்ப அந்த பதில் எனக்கு கண்ணு முன்னாடி நியூஸ் பேப்பர்ல ஒரு பழைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ல ஒரு இடத்துல ஆன்மீகம்னு சொல்லிட்டு ஒரு துண்டு தகவல் அந்த பதில் கிடைச்சது உடனே. அந்த மாதிரி நீங்க எந்த கேள்வி கேட்டாலுமே மாஸ்டர் யாராவது ஒரு வகையில உணர்த்துவார். ஒண்ணு புக்ஸ்ல அந்த லைன்ஸா வரும், இல்ல ஆர்டிக்கல்ல வரும், இல்ல மாஸ்டர் அதை பத்தியே பேசியிருப்பாரு, இல்ல ஏதோ ஒரு வீடியோல வரும், இல்ல டிவில வரும், இல்ல யார் மூலமாவது வரும். இதான் சூட்சமான விஷயம். நமக்கு அது பதில் கிடைச்சே தீரும். அப்படிதான் நான் நீங்க ஏதாவது கேட்டிருக்கப்ப சொல்லியிருப்பேன். அதனால இதெல்லாம் குருவோட அருள் தான், என்கிட்ட எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உருவத்தை கண்டு ஏமாந்து போவாதீங்கன்னு மாஸ்டர் சொல்லுவாங்க. குரு சக்திக்கே உருவம் கிடையாதுங்கிறப்ப நமக்கு எப்படி எனக்கெல்லாம் எப்படி உருவம் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அவருக்கு மாஸ்டருக்கே உருவமே கிடையாது. எனக்குள்ள ஒரு சக்தி வந்து இறங்குது, இந்த உடலை பயன்படுத்திக்கிது, அவ்வளவுதான். அவர் அதுக்கு மேல வேற எதுவுமே இது சொல்லவே மாட்டாரு. அப்பயே நம்ம மாஸ்டர்னு ஒரு உருவம் இருக்கு அப்படிங்கறத நம்ம மறந்துடணும். யாருமே இப்ப என்னோட இது என்னன்னா, டக்குன்னு ஒரே மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்சம் வந்து இழக்கிறேன் அப்படின்னா அது யாரா இருந்தாலும் சூழ்ச்சிட்டு தான் போவாங்க டக்குன்னு. அப்போ நான் அந்த டயத்துல மீண்டு வர்றேன் அப்படின்னா இது இல்லைன்னா நான் மீண்டு வந்திருக்க முடியாது. அதெல்லாம் வந்துட்டு அந்த அக்டோபர் அதுலதான் நடக்குது. அந்த டயத்துல அந்த இது போகுது, அந்த ஷேர் மார்க்கெட்ல தான் பணம் போடுறேன். அப்ப அது தாங்கறதுக்குன்னு ஒரு சக்தி வேணும் தானே. கண்டிப்பா. அது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படி, அதுதான் நான்
நீங்க இன்னும் நான் நிறைய கேள்விப்படுறேன். அந்த சேர்மார்க்ல குரூப்ல வந்து பார்த்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சு நிறைய சொல்லுவாங்க. சரி, சூசைட் பண்ணிக்கிட்டா மட்டும் நீங்க என்ன நடக்குதுன்னா மறுபடியும் எங்கேயாவது அடுத்தது கர்மா கழிக்க பிறந்தே ஆகும். எப்ப பிறப்போன்னு தெரியாது, எத்தனை வருஷம் கழிச்சு பிறப்போங்கிறதா தெரியாது, ஆனா மீண்டும் பிறப்பு இருக்கு. மரணம்ங்கிறது தானா இயற்கையா நிகழக்கூடியது. பிறப்பும் இறப்பும் நம்ம கையில கிடையாது. அதை வந்து நம்மளே முயற்சி பண்ணி நம்ம கையில எடுத்து தற்கொலையா மாத்திக்கிட்டோம்னா திரும்ப பிறக்க தான் போறோம். அது கர்மா தான். அதுல இருந்து எஸ்கேப்ல ஆக முடியாது. மறுபடியும் அதை பிறப்பு எடுத்து வந்து மறுபடியும் அந்த பாவத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அது எதுக்கு? அது இந்த ஜென்மத்திலேயே நம்ம ஃபுல்லா அனுபவிச்சுட்டு நம்ம பர்த்தே வேணாம், ரீபர்த்தே வேணாமே. இந்த மாதிரி ஒரு குரு கிடைப்பாரா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையுமா? இந்த மாதிரி ஒரு பயிற்சி கிடைக்குமா? அதை யோசிச்சு அப்படி போகணும் ஸ்ரீ. கண்டிப்பா. நானும் ஒரு 2 years பேக் பாத்தீங்கன்னா பிராங்கா சொல்ல போனா ஆத்மா கிரைம் சங்கமம் அப்போ வந்து ஸ்டார்டிங்ல இருந்ததுன்னா, மாஸ்டர் நான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், என் பையன் பேசணும், எங்க வீட்டுக்காரர் வந்து நல்லா வெல் செட்டில்ட் ஆகணும், நான் ஒரு வீடு கட்டிக்கணும், அவங்களுக்கு கார் வாங்கி கொடுக்கணும், இதெல்லாம் தான் என் டார்கெட்டு. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் மாஸ்டர் நான் ஆத்மா கிரைம் சங்கமத்துக்கு வருவேன்னு சொன்னேன். மாஸ்டர் என்ன முதியோர் இல்லமா நடத்துறோம் அப்படின்னு கேட்டாரு. இதெல்லாம் நீ முடிச்சுட்டு வந்து காலம் போயிடும், அதுக்கப்புறம் நான் முதியோர் இல்லமா நடத்துறேன் அப்படின்னு கேட்டாரு. அப்புறமா நானே கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ணி எனக்கு 2 yearsக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தா எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான அச்சீவ்மெண்ட்லயும் எனக்கு ஈடுபாடே இல்லை. ஃப்ராங்கா ஓப்பனா நான் சொல்றேன். எனக்கு வீடு கட்டணும்னு என்ன இல்லை, என் வீட்டுக்காரர் பெரிய ஆனாலும் என்ன இல்லை, பையன் பேசினாலும் சரியானாலும் எனக்கு அதுவும் கவலை இல்லை, எனக்கு எதுவுமே கவலை இல்லை. எனக்கு வேலைக்கு போகணுங்கிற எண்ணமும் கிடையாது. எனக்கு இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு வீடு இருக்கு, பையனுக்கு ஒரு நல்ல ஒரு நாணத்தை போதிக்கக்கூடிய ஒரு குரு இருக்காரு, வீட்டுக்காரு அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் சோலா வந்து மாறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான். இதை விட எனக்கு வேற எதுவுமே பெருசா தோணவே இல்லை. கடைசியா மாஸ்டரோட கண்ணை பார்த்துட்டு செத்து போயிடணும், அவ்வளவுதான். இதை தாண்டி எனக்கு லைஃப்ல வேற எந்த அச்சீவ்மெண்ட் இந்த செகண்ட் வரல எனக்கு இல்லை. ஓப்பனா நான் சொல்றேன். ஃபங்க்ஷன் போகணும், நகை நட்டு வாங்கி போட்டுக்கணும், திருவிழாவுக்கு போகணும், டிவி பார்க்கணும், சினிமாவுக்கு போகணும், மற்றவங்கள மாதிரி என்ஜாய் பண்ணோம், மற்றவங்க நல்லா இருக்காங்கன்னு பார்த்து போகணும், அந்த மாதிரி எந்த தாட்டுமே எனக்கு வரது கிடையாது. தனிமையாக நான் இருக்கணும்னு விரும்புவேன். ஆத்மாக்களின் சங்கமத்தில் ஒர்க் பண்ணுறது மூலமாக நமக்கு ஆத்ம திருப்தி கிடைக்குது, அவ்வளோதான். அந்த திருப்தி நீங்கள் எங்கே நீங்கள் வெளியில் போய் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. வீட்டுக்கார கூட நான் ஜோடி போட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போய் கறி தின்னுட்டு நல்ல ஏசி ரூமில் தூங்கிட்டு இருந்தால் கூட எனக்கு அந்த நிம்மதி வராது. ஆனால் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நான் அந்த குரூப்பில் ஒரு கர்மயோகம் பண்ணி ஒரு தியானிகிட்ட பேசணுன்னா எனக்கு அதில் கிடைக்கிறது நிறைவு அதில் இல்லை. இதெல்லாம் நான் செல்ஃபாகவே நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம எதை தேடி ஓடுறோம்? நம்ம அந்த நிம்மதியை தேடி தான் ஓடுறோம். அந்த பணம் பொருள் இது எதுவுமே எல்லாத்தையும் அடிச்சு நொடிக்கிறது அந்த நிம்மதி. ஆமா, எனக்கு கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலுமே எனக்கு அது நிறைவு இல்லை. எங்க வீட்டுக்காரர் என்னதான் வந்து என்கிட்ட பேச ட்ரை பண்ணுவேன், எனக்கு நிறைவு கிடைக்கல. என் பையன் வந்து நாளைக்கு பெரிய ஆளானுமே எனக்கு நிறைவு கிடைக்கல. எனக்கு நிறைவு இதுலதான் இருக்கு. அப்ப என் ஆத்மா அதுக்குதான் வந்திருக்கு. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இது கூட தொடர்ச்சியா பயணிக்கிறது மட்டும்தான், அந்த ஒரு ஏக்கம் மட்டும்தான் எனக்கு இருக்கு. நம்ம கர்மா மூலமா இதுல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகி போயிடக்கூடாது. எப்பாடுபட்டாவது குருவோட கரை சேர்ந்துடணும், அதை விட்டுறக்கூடாது. அதுல எந்த தடையும் வரக்கூடாது. அந்த சின்ன ஏக்கம் மட்டும்தான் இன்னமும் என் மனசுல இருக்கு. எனக்கு வேற எந்த அச்சீவ்மெண்ட்டும் கிடையாது. ஏன்னா எல்லாமே நான் பார்த்துட்டேன். 13 வருஷம் ஆகி நான் பார்த்துட்டேன். எல்லா லைஃபையும் நான் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். ஃபங்க்ஷன்லேருந்து எல்லாமே நான் பார்த்துருக்கேன். பட் அதில் எல்லாம் கிடைக்காத சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இதில் கிடைச்சிருக்கு. அப்போ நமக்கே இப்படி ஒரு இது கிடைச்சிருக்கப்ப அப்போ மற்றவங்களுக்கும் அது கிடைச்சதுன்னா அது எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன டூலாக இருந்து அதுக்கு வழிகாட்டுவோம். இது வரைக்கும் நான் எந்த ப்ரேயர் வச்சுக்கிட்டது இல்லை ஸ்ரீ. சடோடியில் வந்து நான் எந்த ப்ரேயர் நான் வச்சுக்கிட்டது கிடையாது. நான் அப்படி அவனுக்கு இப்படி அவனுக்கு எந்த சுயநலமான ப்ரேயரும் நாங்கள் வச்சது கிடையாது. வருவேன், செய்வேன், நான் பாட்டுக்கு போயிடுவேன். அந்த மாதிரி இருந்தா நமக்கு என்ன தேவையோ அதை வந்து இயற்கையே பிரபஞ்சமே வாரி வாரி வழங்கும். அதான் தன்னலமற்ற பொதுநலம் கூட கிடையாது அங்க. சடோடியில பற்றற்ற மொழி ஈடுபாடு. புண்ணியன் கூட வந்தாங்க செஞ்சிடக்கூடாது, அதுவும் கர்மாவாயிரும். புண்ணிய கர்மாவை கழிக்கிறதுக்காக நம்ம மறுபடியும் பிறக்கணும். பயிரோம் அது செய்யறோம், முழுமையா செய்யறோம், அவ்வளவுதான்.
மீதி என்ன செய்யணுமோ அதை அந்த குரு சக்தி இறைசக்தி பார்த்துக்கிட்டோம். வர்றதே பெரிய விஷயம், அங்க வந்து பண்றதே பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் கர்மா ஒத்துழைக்கணும். அவ்வளவு சீக்கிரமா மாஸ்டர் பார்க்கலாம் வந்துட முடியாது. பல தடைகள் தாண்டிதான் வரணும். நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நீங்க எனக்கு போனே பண்ண மாட்டீங்க. சரி அப்படிலாம் நான் எப்பவுமே நான் உங்களோட பேசணும்னு விருப்பப்படுவேன். அது நீங்க என்னைக்கு என்கிட்ட அதிகமா பேசுறீங்களோ அன்னைக்கு எனக்கு நல்ல நேரம் நினைச்சுக்கலாம். இல்ல இல்ல சரி, அப்படிலாம் இல்ல. எல்லா நேரமும் நல்ல நேரமே, எல்லா நாளும் நல்ல நாளே ஃபர்ஸ்ட் அப்படின்னு வைங்க. நான்லாம் முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பங்குனி உத்தரத்துக்கு பயங்கர பக்தி பரவசம் அது இது சடங்கு எல்லாம் கடைபிடிச்சதுதான் நானு. எப்ப இது முழுமையா ஏத்துக்கிறோம், எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம். நமக்கு நல்லது கிட்டதே கிடையாது மாதிரி சொல்லுவாங்க. பிறந்த நாளா ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு சனமும் நம்ம மூச்சு வெளியில போயிட்டு உள்ள வரப்பெல்லாம் நம்ம செத்து தான் பிறக்கிறோம். அப்ப எல்லா நாளும் பிறந்த நாள் தான் பாரு. இந்த கருத்துக்களை உள்வாங்கி எனக்கு எல்லா நேரமும் ஒரே நேரமா தான் தெரியுது. ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் சரி, எல்லா நாளும் ஒரே நாள் தான். அதனால எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். நம்ம தாயோட கருவறையில இருக்காலேயே நம்ம டிசைன் ஆயிருச்சு. நீங்க இந்த நேரத்துல இந்த மணிக்கு இத்தனை நொடிக்கு என்கிட்ட நீங்க பேசுவீங்கன்னா அப்போ உருவானது. அதை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த மாதிரிதான் லைஃப்ல எல்லா விஷயமே. முருகேஸ்வரி கூட நீங்க எப்போ சண்டை போடுவீங்க, எப்போ வந்து சந்தோஷமா இருப்பீங்கிறதெல்லாம் முன்னாடியே ஃபிக்ஸ் ஆனது. அதெல்லாம் எதையுமே நம்ம மாற்ற முடியாது. வேடிக்கை தான் பார்க்க முடியும், கடந்து தான் போக முடியும். அதை கடந்து போறது எப்படிங்கிறது தான் ஒருத்தர் சொல்லி தருவாங்க. கடல் இருக்குன்னா அதுல நீச்சல் அடிக்க சொல்லி தராங்க. நீச்சல் அடிச்சு வராது நம்மளோட முயற்சியில தான் இருக்கு. அதுக்கு கடல் தண்ணியை குறைக்க முடியாது இல்லை. கண்டிப்பா. அது மாதிரிதான் கஷ்டம்லாம். கஷ்டம் இருந்துட்டே தான் இருக்கும். அதை எப்படி கடந்து போறது அப்படிங்கறத சொல்லி தராங்க இங்க. ஃபங்க்ஷனுக்கு போறீங்கல்ல ஸ்ரீ? நான்லாம் இப்ப போறதே இல்லை. நீ போனா போயிட்டு எங்கேயும் போறது இல்ல. மெயினா நான் கெட்ட காரியத்துக்கு நான் அதிகமா போக மாட்டேன். அதெல்லாம் நீங்களே போய்க்குங்க அப்படின்ட்டுருவேன் நான். அவங்களா புரிஞ்சுட்டு அதெல்லாம் இப்ப ஃபோர்ஸ் பண்றது இல்லை, அவங்களே போயிட்டு வந்துருவாங்க. வேணாப்பா அங்க வந்தா ஃபுல்லா நெகட்டிவா தான் இருக்கும், தேவையில்லாதது அப்படின்ட்டு அவங்களுக்கே போனா உடம்பு முடியாம போயிருது. அதனால என்னைய தொந்தரவு பண்ண மாட்டாங்க, கம்முன்னு விட்டுருவாங்க. அவங்களுக்கே ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னா என் கூட வந்து பக்கத்துல உட்காந்தாலே அவங்களுக்கு எனர்ஜி லோட் ஆயிக்கும். அதனால அவங்களுக்கே நல்லா ஃபீல் ஆகுறதுனால வேற அவங்களும் எங்கேயே ஜாதகம் மந்திரம் மாயம் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. எங்க வீட்டுக்காருமே எங்கேயுமே அவங்களுக்கு சரியாகல. ஆனா சடோடியில தான் எல்லாமே சரியாகுது. அவங்க இத்தனைக்கும் கர்மயோகத்து கூட வரதில்லை. ஜஸ்ட் அந்த லாஸ்டா வந்து பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்க, அதுலயே சரியாயிரும். இதான் உண்மையா நடக்கக்கூடியது. அதுக்காக தான் அவங்க வருவாங்க. வந்து அங்க ஒரு 1/2 மணி நேரம் அங்க இருந்தாங்கன்னாவே போதும். நம்ம 2 நாள் என்ன ஃபீல் பண்ணாங்களோ அதை அங்க ஃபீல் பண்ணிடுவாங்க அவங்க 1/2 மணி நேரத்துலயே. எல்லாமே கிடைச்சிது. ஆமா, 1/2 மணி நேரம் தான் அவங்களுக்கு எல்லாம் டைம். மாஸ்டர் பாப்பாங்க, மாஸ்டர் கண்ணை பாப்பாங்க, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க, அங்க இருக்க பொருளை எடுத்து போடுவாங்க, கொஞ்ச நேரம் பேசுவாங்க, அவ்வளவுதான். அங்க இருக்க தண்ணி இந்த சாப்பாடு ஏதோ ஒரு ஐட்டம் எடுத்து வாயில போட்டுக்குவாங்க, முடிஞ்சது கதை. அவங்களுக்கு அவ்வளவு வேலை பார்க்குது ஸ்ரீ. பரவாயில்லையா? அதுக்காகவே வருவாங்க, கூட்டிட்டு போறேன்ட்டு. இத்தனைக்கு ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடாதுனால தான் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லிடுவேன். அதுவும் நானாவே வந்துக்கிறேமே கேட்க மாட்டாங்க, அவங்களோட சுயநலத்துக்காக வந்து கூட்டிட்டு போவாங்க. நாங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் நடக்குது ஸ்ரீ உண்மையாலுமே. அதான் உங்ககிட்ட இருந்து அவர் எடுத்துக்கிறாரு இல்லையா? ஆமா, பயன்படுத்திக்கிறாங்க. பையனும் அவங்களும் பயன்படுத்திக்கிறாங்க, என்னை கருவியா பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களால எனக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது, என்னால அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கு. இதுதான் உண்மை. என்னன்னா அந்த நிம்மதி கிடைக்குது அவங்களுக்கு. மாசம் அங்க வந்துட்டு போறது மூலமா 2 பேருக்கு ஹீலிங் கிடைக்குது, நிம்மதி கிடைக்குது. எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். என் பையன் சாப்பிட்டா என்ன, சாப்பாட்டினா குடிச்சா என்ன, குளிக்காட்டி என்ன, நீ அங்க வந்தீங்கன்னா நீயே ஒரு ஒன் ஆஃப் த பர்சன், அது உன் பிரச்சனை அப்படின்ட்டு நான்
சாயங்காலமா போறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து அவனை பாக்குறப்பதான் எனக்கு தெரியும் இப்படி ஒரு பையன் இருக்கிறான், சரி வீட்டுக்காரன்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு. அது மாதிரி டெடிகேட்டடா இருக்கணும் ஸ்ரீ அங்க வந்தா. ஓகேங்க ஸ்ரீ, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன், சாரி. ஓகே. என்ன புண்ணியம் செய்தேனோ